நீங்க உண்மையான இந்தியனா இருந்தா இப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டீங்க ராகுல் காந்தி அவர்களே அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த ஆதாரம் இல்லாம எல்லாத்தையும் பேசிடலாம் நினைச்சு பேசிடாதீங்க ராகுல் காந்தி அவர்களே அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கு. என்னடா உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்கள் மேல இவ்வளவு கோபமா இருக்காங்க, அதிருப்தியா இருக்காங்கன்னு பார்த்தா அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? இந்தியாவோட 2000 சதுர கிலோமீட்டர் அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனா அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகள்லாம் என்னென்ன தெரியுங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல யார் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அதே போல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னா பார்லிமெண்ட்ல இதை பத்தி நீங்க பேசியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு சோசியல் மீடியால இதை பத்தி ஏன் பேசியிருக்கீங்க அப்படின்ற கேள்வியுமே உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து கேட்டிருக்கு. நம்மளுடைய தாய் தந்தையை எந்த அளவுக்கு நம்புறோமோ அதே அளவுக்கு தாய் நாட்டை நம்பணும். தாய் நாடு அப்படின்றது அங்க ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே போல மிலிட்டரி, ஆர்மி, இவங்க சொல்றது தான் நமக்கு அபிஷியல் நியூஸ். இதே போலதான் ஆபரேஷன் சிந்தூர்லயும் நம்ம இந்தியா ஆர்மி சொல்ற விஷயத்தை நம்பாம பாகிஸ்தான் சொல்றதையும் அமெரிக்கா சொல்றதையும் நம்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருந்தாரு. இந்த இடத்துலயும் அதே போலதான் இந்தியா சொல்றது, இந்தியன் ஆர்மி சொல்றதா நம்ம நம்பணுமே தவிர நம்மளே ஒரு அசம்ஷன் எடுத்தோ இல்ல வேற நாட்டுக்காரங்க சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிடவே கூடாது. இதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையான இந்தியனா இருந்தா இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு. ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு பற்றியும் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.